भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामे नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे மூன்றாவது காண்டம் முதல் புத்தகம் அத்தியாயம் 12 பதம் 35 சாதுர்ஹோத்ரம் கர்ம தந்திரம் உபவேதனயை சக தர்மஸ்ய பாதாச்சத்வாராஸ் ததைவாஸ்ரம விருத்தயः. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாங்க மாதாஜி படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. அக்னி வேள்வி செய்யும் பொழுது தேவைப்படும் 4 வகையான கருவிகள்: செய்பவர், ஓதுபவர், அர்ப்பணிப்பவர், நெருப்பு, உபவேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்ற செயல்கள் போன்றவை ஆகும். மேலும் 4 சமய அறநெறிகள்: சத்தியம், துறவு நெறி, கருணை மற்றும் தூய்மை மற்றும் 4 வகையான சமுதாய பிரிவுகளின் தர்மங்கள் போன்றவை அனைத்தும் வெளிப்பட்டன. பொருளுரை. உண்பது, உறங்குவது, தற்காத்துக் கொள்வது மற்றும் புணர்வது போன்ற 4 கொள்கைகளும் ஜட உடலின் தேவைகளாகும். இவை விலங்குகள் மற்றும் மனிதர்கள் என்னும் இரு பிரிவினருக்குமே பொதுவானதாகும். விலங்குகளில் இருந்த மனித சமுதாயத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்கு சமுதாய பிரிவுகள் மற்றும் அமைப்புகளுக்கேற்ப சமய அறநெறிகள் உள்ளன. இவை அனைத்தும் வேத இலக்கியங்களில் தெளிவாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் பிரம்மதேவரின் 4 வாய்களில் இருந்தும் 4 வேதங்கள் தோன்றிய பொழுது பிரம்மதேவரால் இவை வெளிப்படுத்தப்பட்டன. இவ்வாறு மனித குலத்தின் தகுதிக்கும் சமுதாய பிரிவுகளுக்கும் ஏற்படுத்தப்பட்ட தர்மங்கள் நாகரீக மனிதனால் கடைபிடிக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டன. இக்கொள்கைகளை மரபு ரீதியாக பின்பற்றுபவர்கள் ஆரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆரியர் என்றால் வளர்ச்சியடைந்த மனிதர் என்று பொருளாகும். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ உண்பது, உறங்குவது, தற்காத்து கொள்வது, புணர்வது, இந்த 4 ஜட உடலோட தேவை. அது விலங்கா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும். ஆனா மனித சமுதாயத்தை விலங்குகளில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவது என்னன்னா, நம்மளுக்கு 6 அறிவு. மற்ற விலங்குகள், மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஓரறிவில், இந்த அணுவிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான விலங்குகள், பூச்சிகள், உயிர்வாளிகள் இதெல்லாம் இருக்கு. அப்ப மனிதன் அதுல இருந்து வேறுபட்டவன். ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் கர்ம வினை உண்டு. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கர்ம வினை கிடையாது. இப்ப ஒரு மாடு தவறா நடந்துருச்சாலோ, ஒரு நாய் தவறா நடந்துகிட்டாலோ, ஏன்னா அதனுடைய குணம் அப்படித்தான். அதுங்களுக்கெல்லாம் எந்த கோட்பாடும் கிடையாது. எப்படி வேணா வாழலாம். ஒரு நாய் எத்தனை நாய் கூட வேணா அது உடலுறவு வச்சுக்கும். இப்படி விலங்குகள் கூட இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சீசன்ல தான் அது உடலுறவு கொள்ளும். ஆனா மனிதன் விலங்கை விட கேவலமா எப்ப வேணா புணர்வது. அவனுடைய வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு கலியுகத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. அந்த மாதிரி இப்ப இருக்கு. அப்ப அதனாலதான் நம்மளுக்கு வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவோட 4 வாயில் இருந்தும். ஏன்னா பகவான் பிரம்மாக்கு அந்த வேதத்தை உணர்த்தினார். அப்ப அந்த பிரம்மாவோட 4 வாயிலிருந்து அந்த வேதம் வெளிப்படுகிறது. அது தானா அவர் சொல்லல. வேதம் என்பது சட்டம். தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவானிடமிருந்து நமக்காக கொண்டு வரப்பட்டது சட்டங்கள். அப்ப அந்த சட்டத்தை நாம முறையாக கடைபிடிக்க வேண்டும். எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கு, நாம முறையா கடைபிடிக்கலைன்னா தண்டனைக்குரியவர்களாவோம். சட்டத்தை கடைபிடிக்காதவர்கள் குற்றவாளிகள். அப்ப நாட்டிலேயே இப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது பகவான் நம்மளை அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு சில சட்டங்களை கொடுத்திருக்காரு. நீ அனுபவிக்கணுமா, கர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு 4 கொள்கைகளை பின்பற்று. அதன் மூலமா நீ அனுபவிச்சுட்டு கடைசியில வீடு பேரு அடை. அறம், பொருள், இன்பம், வீடு பேரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கொள்கைகளை பின்பற்றுபவர்கள், வேத கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் ஆரியர்கள், நாகரிகமான மனிதர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஆரியர் அப்படின்னா ஒரு இனம் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனா சில பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆரியர்கள்னா அது ஒரு இனம், மங்கோலியர், ஆரியர். அப்படி கிடையாது. ஆரியர்கள்னா நாகரிகம் அடைந்த மனிதர்கள், வேதங்களை பின்பற்றுபவர்கள், வேதப்படி வாழ்பவர்கள். அவங்க சட்டத்தை மதிக்கிறாங்க. அநாகரிகமானவங்க எப்படி பண்றாங்க? ஆரியர்களுக்கு ஆப்போசிட்னு அநாகரிகம். அப்ப அநாகரிகமானவங்க எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. எப்படி வேணா வாழலாம். ஆடு மாடு போல, பன்றி போல. பன்றியும் கூட தான் வாழுது. அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்குதா? ரோட்ல இப்படி போகாதேன்னா அது கேக்குமா?
அது நடுரோட்ல தான் போகும். அது போல இங்க நாகரீகம் அப்படிங்கிறது ஆரியர்களோட கொள்கை. அடுத்தது வேத கொள்கைகள். வேத கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் தான் ஆரியர்கள். ஸ்லோகம் 36. விதுர ஹரே உவாச்ச. கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பதம் எத்தனை மாதாஜி? பிரணாம் 36. 36 மாதாஜி. மாதாஜி. பிரணாம். ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. Thank you, Mataji. Vidura uvacha savai vishvashrujam iso vedadin mukhado asrujat yatyatyena srujas devas தன்மே புருஹி தபோதன. மொழிபெயர்ப்பு. விதுரர் கூறினார், தவத்தை மட்டுமே செல்வமாக கொண்டிருக்கும் மாமுனிவரே, பிரம்மதேவர் வாயிலிருந்து வெளிவந்த வேத ஞானத்தினை யாருடைய உதவியினால் எவ்வாறு அவர் நிறுவினார் என்பதை அருள் கூர்ந்து விளக்குவீராக. அப்ப அந்த வேத ஞானத்தை எப்படி அவர் நிறுவறார் அப்படின்னு விதுரர் மைத்ரேயரை நோக்கி கேட்கிறார். ஸ்லோகம் 37. மைத்ரேய உவாச்ச ருக்யசூசாமாதர்வ வாக்யான் வேதான் பூர்வாதிபிர்முகைக சாஸ்திரம் ஹிஜ்யாம் ஸ்துதி ஸ்தோமம் பிராயஷ்சித்தம் வியதாத் கிரமாத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் கூறினார், பிரம்மதேவரின் முன்புற முகத்தில் இருந்து தொடங்கி 4 வேதங்களான ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்பவை தோன்றின. அதனைத் தொடர்ந்து முன்னர் உச்சாடனம் செய்யப்படாத வேத சாஸ்திரங்கள், புரோகித சடங்குகள், துதிப்பதற்குரிய கருப்பொருட்கள் மற்றும் மனவாசகம் கடந்த செயல்கள். இன்னொரு டைமுங்க மாதாஜி. மனவாசகம் கடந்த செயல்கள். மனவாசகம் கடந்த செயல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுவப்பட்டன. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப ரிக், யசுர், சாம, அதர்வன அவர் அந்த ஒவ்வொரு முகத்திலிருந்தும் தோன்றுகிறது. அதை தொடர்ந்து, ஏன்னா பிரம்மக்கு 4 முகம், 4 முகத்திலிருந்து 4 வேதங்கள் வருது. அப்புறம் அதை தவிர மற்ற இந்த சின்ன சின்ன அம்சங்கள், வேத சாஸ்திரங்கள், புரோகித சடங்கு, அந்த கருப்பொருட்கள், மனவாசகம் கடந்த செயல்கள் அப்படின்னா கற்பனைக்கு அப்பாற்பட்ட செயல்கள். ஏன்னா நம்ம மனக்கற்பனையில தான் இந்த ஜட உலகத்தான நிறைய பேர் வசிச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு இந்த பெயர், நான் இந்த உடல், எனக்கு இந்த போஸ்ட் இருக்கு இப்படின்னு சொல்லி நாமளாம் மனசுல கற்பனை பண்ணிக்கிறோம். நான்கிறது இங்க எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், நம்மளுக்கு இந்த உடல் இருக்கு, அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, நான் ஒரு மனைவி, நான் ஒரு கணவன், இப்படி நாமெல்லாம் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் நாடக நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி மாதிரி. நாமெல்லாம் நடிச்சுக்கிட்டு நம்ம வேஷமெல்லாம் கலைஞ்சதுன்னா என்ன உண்மையான சொரூப நிலை என்ன? நாம ஆத்மாங்கிறது தான் சொரூப நிலை. ஆனா அந்த ஒன்ன மட்டும் மறந்துட்டு மத்த எல்லாம் பிடிச்சுக்கிறோம் நாம. அடுத்தது ஸ்லோகம் 38. ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வம் வேதம் ஆத்மனஹ ஸ்தாபத்யம் சாஸ்ருஜத் வேதம் கிரமாத் பூர்வாதிபிர்முகைக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. பாருங்க. மொழிபெயர்ப்பு. அவர் மேலும் மருத்துவ விஞ்ஞானம், இராணுவ விஞ்ஞானம், இசைக்கலை, சிற்பக்கலை போன்றவற்றையெல்லாம் வேதங்களிலிருந்து படைத்தார். இவையெல்லாம் அவரது முன்பக்கமுள்ள முகத்திலிருந்து தொடங்கி ஒன்றின் பின் ஒன்றாக தோன்றின. பொருளுரை. வேதங்களின் பூர்ண ஞானமுடைய அவை மனித சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து ஞானங்களையும் உடையன. மேலும் அவை இவ்வுலகிற்கு மட்டுமின்றி பிற உலகங்கள் அனைத்திற்கும் கூட உரியனவாகும். இசை கலையினை போல் மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு இராணுவ கலையும் அத்தியாவசியமானது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இவை அனைத்துமே உப புராணங்களில், அதாவது வேதத்தின் இணைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்மீக ஞானமே வேதத்தின் முக்கிய கருத்தாகும். ஆயினும் மனித இனம் ஆன்மீக ஞானத்தை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு உதவும் வகையில் மேலே குறிப்பிட்டிருக்கும் பிற செய்திகள் எல்லாம் வேத ஞானத்தின் தேவையான பிரிவுகளாக மலர்ந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ வேதங்கள்ல A to Z பூரண ஞானம் உடையவை. பூரணம் அப்படின்னா என்ன? முழுமையானது. வேதத்துல இல்லாத எந்த அம்சமும் கிடையாது. நம்மளே இப்ப நிறைய சப்ஜெக்ட் பாக்குறோம், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸ், மேக்ஸ் அப்படின்னு. இப்ப சயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய இருக்கு. ஜுவாலஜி அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்கு. ஒண்ணுலயே உட்பிரிவுகள் இருக்கு. ஆனா இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா, வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா A to Z என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, பிற உலகங்கள் எல்லாத்துக்குமே உரியது.
இப்ப இசைக்கலையினை போல் மனித சமுதாயத்தில் முன்னேறுவதற்கு இராணுவ கலையும் அத்தியாவசியமானது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னா சத்திரியர்கள் வேணும், வைஷ்யர்கள் வேணும், சூத்திரர்கள் வேணும். அதை பற்றின எல்லா அம்சமும் யாராருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும், யார் எப்படி பிஹேவ் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு வெளிப்படை ஞானம் மட்டுமல்ல, உள்நோக்கு கருத்துக்கள் எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. நாம கற்பனைக்கு எட்டாத எல்லாமே வேதங்கள் அப்படின்னா கடல் போன்றது. வேதங்களை வந்து முழுமையாக படித்தவர்கள் யாரும் கிடையாது, அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. பகவான் கிருஷ்ணரே 15வது அத்தியாயத்துல சொல்றாரு, 15.15 வேதைச சர்வைர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்களை படைத்தவன் நானே, அதனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவனும் நானே. வேதங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை முழுமையாக அறிந்தவனும் நானே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாம் எல்லாருமே கடலை வந்து எத்தனை ஜென்மம் எடுத்து குடிக்கலாம்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா கடல்ல வந்து ஒரு 3 பக்கெட் தண்ணி வாழ்நாள் ஃபுல்லா குடிப்பீங்களா, 4 பக்கெட் குடிப்பீங்களா, அதுக்கு மேல நாம குடிக்க முடியுமா? அப்ப வேதங்கள் வந்து கடல் மாதிரி. அதனாலதான் நம்மளுக்கு வேதங்களின் தொகுப்பாக பாகவதம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கலியுகத்துல. நம்மளால வேதங்கள் எல்லாம் படிக்க முடியாதுன்னு வியாசதேவர் கருணை கொண்டு அந்த திரிகால ஞானி அதை உணர்ந்து, தன்னோட ஞானத்தினால் உணர்ந்து நம்மளுக்கு அதை வேதங்களுடைய முக்கியமான அம்சங்களை தொகுத்து பாகவதமாக கொடுத்திருக்கிறார். அப்ப பாகவதத்தை படிச்சாலே நம்ம வேதங்களை படித்த பலன் அனைத்தையும் முழுமையாக அடைய முடியும். ஸ்லோகம் 39. இதிகாச புராணானி பஞ்சமம் வேதம் ஈஸ்வரः சர்வேப்ய ஏவ வக்த்ரேப்ய சஸ்ருஜே சர்வதர்ஷனः. படிங்க மாதாஜி. மல்லியா மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு. பின்னர் அவர் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்னும் முக்காலங்களையும் காணும் ஆற்றல் பெற்றவர் ஆதலினால் 5ஆம் வேதமான புராணங்களையும் இதிகாசங்களையும் தமது வாய்களிலிருந்து படைத்தளித்தார். பொருளுரை. குறிப்பிட்ட ஒரு நாடு, தேசம் மற்றும் உலகினை பற்றிய வரலாறுகள் எழுதப்பட்டு இருக்கின்றன. ஆனால் புராணங்களோ விண்ணும் மண்ணும் நிறைந்த இப்பிரபஞ்சத்தின் வரலாறுகள் ஆகும். அவை ஒரு யுகத்தை பற்றிய வரலாறு அல்ல, பல கல்பங்களின் வரலாறுகளையும் தன்னகத்தே கொண்டவை ஆகும். பிரம்மதேவர் இவ்வரலாற்று உண்மைகளையும் நன்கறிந்தவர் ஆவார். அதனால் எல்லா புராணங்களும் வரலாறுகளே ஆகும். அதை பிரம்மதேவரால் முதன் முதலாக தொகுக்கப்பட்டு வேதங்களின் பகுதியாக விளங்குவதனால் அவை 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ வரலாறு அப்படின்னா நாம படிக்கிறோம், வரலாறு கடந்த காலத்துல என்ன நடந்தது, இப்ப அவுரங்கசீப் என்ன பண்ணார், அக்பர் என்ன பண்ணினார், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அக்பர் பண்ணினதையோ இல்ல அவுரங்கசீப் பண்ணினதையோ இல்ல சத்ரபதி சிவாஜி பண்ணினதையோ நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆத்மாக்கு எந்த உபயோகம் கிடையாது. அப்போ ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. பல கல்பங்களின் வரலாறுகள் நாம எவ்வளவு தூரம் நம்மளால ஞாபகம், பல நூற்றாண்டுகள், இதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகள், மேபி ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வரலாறு கூட நம்ம படிக்க நேரலாம். ஆனா இது பல கல்பங்களை கொண்ட வரலாறு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பதம் 40. அப்போ உபவேதங்கள், வேதங்கள் மட்டுமல்ல உபவேதங்களும் முக்கியமானது. அதுவும் பிரம்மதேவரால துவக்கப்பட்டிருக்கு. அதுதான் 5ஆம் வேதம் அப்படின்னு சொல்லப்படுது. பதம் 40. சோடசி யுக்தௌ பூர்வ வக்த்ராத் புருஷி அக்னிஸ்தூதௌ அத ஆப்தோர்யாமாதி ராத்ரௌ வாஜபேயம் சகோஷவம். ஹரே கிருஷ்ணா. அக்னி வேள்விகளின் பல்வேறு வகைகளும் ஜோடசி யுக்தம் புருஷி அக்னிஸ்டோமம் ஆப்தோர்யோமம் அதிராத்திரம் வாஜபேயம் மற்றும் கோஷவம் பிரம்மதேவரின் கீழ்த்திசை வாய் நின்று வெளிப்பட்டன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அக்னி வேள்விகளின் பல்வேறு வகைகள், சோடசி யுக்தம், இதெல்லாம் வந்து கீழ்த்திசையிலிருந்து பிரம்மதேவரோட கீழ்த்திசை வாயிலிருந்து வெளிப்படுது.
பதம் 41. வித்யாதானம் தபஹ சத்யம் தர்மஸ்யேதி பதானி ச ஆஸ்ரமாம்ச்ச யதா சங்க்யம் அஸ்ருஜத் சக விருத்திபிஹி. மாதாஜி அடியேன் படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தானம், தவம், கல்வி, சத்தியம் போன்றவை சமயத்தின் 4 அங்கங்கள் என்று கூறப்படுகின்றன. இவற்றை கற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கை, தொழில் மற்றும் பல்வேறு பிரிவுகளை பொறுத்து 4 அமைப்புகள் இருக்கின்றன. பிரம்மதேவர் இவை அனைத்தையும் ஒழுங்குமுறையில் படைத்தார். பொருளுரை. சமுதாயத்தின் 4 அமைப்புகளின் சமயக்கரு பிரம்மச்சாரியம் அல்லது மாணவ பருவம், கிரகஸ்தம் அல்லது இல்லற வாழ்க்கை, வானப்பிரஸ்தம் அல்லது தவம் செய்வதற்கான ஓய்வு வாழ்க்கை, சந்நியாசம் அல்லது உண்மையை உபதேசிப்பதற்கான துறவு வாழ்க்கை சமயத்தில் 4 அங்கங்கள் ஆகும். தொழிற்பிரிவுகள் என்பவை பிராமணர்கள் அல்லது புத்திமான் பிரிவு, சத்திரியர்கள் அல்லது ஆட்சியாளர் பிரிவு, வைசியர்கள் அல்லது வணிகர் பிரிவு, சூத்திரர்கள் அல்லது குறிப்பிட்ட தகுதியில்லாத உழைப்பாளர் பிரிவு ஆகும். இவை அனைத்தும் தன்னுணர்வில் முறையான வளர்ச்சி பெறுவதற்காக பிரம்மதேவரால் திட்டமிட்டு படைக்கப்பட்டவையாகும். மாணவ பருவம் என்பது உயர்ந்த கல்வியறிவு பெறுவதற்கானதாகும். இல்லற வாழ்க்கை என்பது தானம் செய்வதற்கான மனநிலையுடன் கூடிய புலனுகர்ச்சிக்குரியதாகும். இல்லறத்தில் இருந்து ஓய்வு பெறுதல் என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தவம் செய்வதற்குரியதாகும். துறவு வாழ்க்கை என்பது முழு மெய்ப்பொருளை பற்றி பொதுமக்களிடம் உபதேசிப்பதற்குரியதாகும். சமுதாயத்தின் அனைத்து பிரிவு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த செயல்களே மனித வாழ்வின் லட்சியம் நிறைவேறுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன. சமுதாய அமைப்பின் ஆரம்பம் மனிதனிடம் உள்ள மிருக மனப்பான்மையை தூய்மை செய்யும் கல்வியை அடிப்படையாக கொண்டதாகும். மிக உயர்ந்த தூய்மை செய்யும் முறை என்பது தூய்மைக்கும் தூய்மையாக விளங்கும் முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவேயாகும். ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி எத்தனாவது பதம் இது? 41 மாதாஜி. 41. தேங்க்யூ மாதாஜி. அப்போ 4 வர்ணாசிரம தர்மம். வர்ணம் 4, ஆசிரமம் 4. அந்த வர்ணம் அப்படின்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு முறையாக செல்லும். அப்ப சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல வந்து எப்படி ஒரு இளம் தளிர் அப்படின்னு ஒரு செடியில ஆணி அடிச்சா அது சீக்கிரம் உள்ள போகும். ஆனா அதுவே மரமாகறப்போ அது கடினமான தன்மை பெறப்போ அதுல என்னதான் ஆணி அடிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கணும். அப்போ இளம் பருவத்துல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் பாடமானது அவங்க வாழ்க்கையில மிகவும் உதவுகின்றது. அதனால சின்ன குழந்தைகளுக்கு வந்து எவ்வளவு தூரம் நாமோ ஆன்மீக கல்வியை புகட்டுகின்றோமோ அது வாழ்க்கையில பின்பகுதியில அவங்களுக்கு நல்லா உபயோகப்படும். அப்ப இங்க வந்து ஒவ்வொரு பிரிவினரும் பிரம்மச்சரிய வாழ்க்கை, இது வந்து ஆசிரமம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம் இதெல்லாம். அப்புறம் பிராமணர், சத்திரிய, சூத்திரர் அதெல்லாம் வந்து வர்ணம். இந்த ஆசிரமத்துல பிரம்மச்சரிய வாழ்க்கையில மாணவர்கள் 4 வயதில் இருந்தே அவங்க வந்து படிக்கிறதுக்காக அப்பெல்லாம் வேத கல்வி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு பௌதிக கல்வி கிடையாது. உடலை மட்டும் எப்படி பாதுகாக்கிறது. ஆனா முக்கியத்துவம் வேத கல்வியில முக்கியத்துவம் என்ன? ஆத்மாவை எப்படி விடுவிக்கிறது, பகவானிடம் கொண்டு செல்லுவது. இந்த உடல் என்பது அழியக்கூடியது, ஆத்மா என்பது அழியாதது. அப்ப அந்த அழியாத ஒன்றுக்கான கல்விதான் நிரந்தரமான கல்வி. ஆனா இப்ப நிரந்தரமற்ற கல்வி, ஏன்னா உடலை கொண்டு நாம செய்யப்படுகின்ற கல்வி நிரந்தரமற்றது. ஏன்னா உடலுக்கு எப்பவுமே அழிவுதான். ஆனா விட்டில் பூச்சி வாழ்க்கை வாழ்கின்ற நாம இந்த உடலுக்கு தான் முக்கியத்துவம் தந்து அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத ஒரு பக்குவம் இல்லாத படிப்பை தான் இப்ப நாம, ஏன்னா நம்மளுக்கு பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த படிப்பு அதெல்லாம். ஆனா நம்மளுடைய பாரம்பரிய வேத கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேத கல்வி நம்மை வந்து ஆத்மாவை விடுவிக்க கூடியது. இந்த ஜடக்கல்வியானது ஏடிஎம் மிஷின் மாதிரி. எப்படி பணத்தை பிள்ளைங்க வந்து கொட்ட முடியும்? ஏன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான வழிக்கு நம்ம இட்டு செல்லுவது. ஏன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம அது போயிட்டே இருக்கும், எல்லை இல்லாம போயிட்டே இருக்கும். அப்போ மக்கள் வந்து அதுலயே உழன்று கொண்டு அந்த மரணத்தை நோக்கி போயிடுவாங்க. கடைசியில திரும்பி பார்க்க நேரம் இருக்காது. திரும்பி பார்த்துட்டு ஐயோ எதுக்காக நான் வாழ்ந்தேன், என்னோட வாழ்வின் லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன? கடைசியில கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். கடைசி வாழ்க்கையில எல்லாருமே பணக்காரங்கள இப்ப அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில என்ன சாதிச்சேன்னு எனக்கு தெரியல,
பணத்து பின்னாடியே ஓடிட்டேன், எனக்கு எந்த நிம்மதியும் கிடையாது, எவ்வளவோ பணம் இருக்கு, ஆனா நான் வந்து இன்னைக்கு ஒரு தள்ளு வண்டியில தான் என்னை நர்ஸ் கூட்டிட்டு போறா. எவ்வளவோ பேட்டி தர்றாங்க. ஆனாலும் கீழ் நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் பணத்து பின்னாடி தான் ஓடுறாங்களோ தவிர அவங்க ஆத்ம ஞானத்தை கத்துக்க யாருமே தயாரா இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கிகி உபத்திரதகன்ற மாதிரி எல்லாம் அந்த நிலையில தான் இருக்கிறோம் அன்னைக்கு கலியுகத்துல. இப்ப மாணவ பருவம் என்பது உயர்ந்த கல்வி அறிவு பெறுவதற்கான ஒரு அமைப்பு. அப்ப வேத கல்வி. இல்லற வாழ்க்கை என்பது தானம் செய்வதற்கான மனநிலையின் கூடிய புலனுகர்ச்சிக்குரியது. ஏன்னா புலனுகர்ச்சி தான் அடிப்படை. இந்த பௌதிக உலகினுடைய தன்மையே என்ன? பும்சஸ்திரியா மிருத்னி பாவம். பும்சஸ்திரியா மித்தினி பாவம் அப்படின்னா அந்த ஜனங்களுடைய இதே வந்து ஆண் பெண் கவர்ச்சி தான். அதுலதான் இந்த உலக இயக்கமே நடந்துட்டு இருக்குது. இல்லைன்னா இங்க யாரும் மனிதர்கள் தோன்ற மாட்டாங்க. ஆண் பெண் இனக்கவர்ச்சியில தான் அந்த இனப்பெருக்கம் ஆயிட்டே இருக்கு. அந்த ஹிருதய கிரந்தி அதுக்கப்புறம் நான் ஆண் நீ பெண் அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு ஏற்படும் போது அந்த இருதய முடிச்சுக்கள் நிறைய வருது. அப்ப இது என் குடும்பம், இது என் மகன், இது என் பெற்றோர், இது என் சொத்து, இப்படின்னு மேல மேல போயிட்டு பல முடிச்சுக்களை போட்டுட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே நாம வந்து இந்த பௌதிக உலகில வந்தது முடிச்சினால்தான், பாவம் முடிச்சினால்தான். மறுபடியும் இங்க வந்து நம்ம முடிச்சுக்களை ஏற்படுத்திட்டே இருக்கோம். அந்த சிக்கல், அந்த முடிச்செல்லாம் அவிழ்த்து போறதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். அப்ப இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தவம் செய்வதற்குரியதுதான் இல்லற வாழ்வு. இல்லற வாழ்வுன்னா நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இதுலயே இல்லற வாழ்வுல பாத்தீங்கன்னா கிரகமேதி அப்படிங்கிறவங்க இருக்காங்க, கிரகஸ்தான் இருக்காங்க. இல்லற வாழ்க்கையிலேயே கிரகஸ்தா வாழ்வு ரொம்ப மேன்மையானது. ஏன்னா ஆண் பெண்கள் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னா அப்ப பிரஜாபதி பிரம்மாவோட படைப்பெல்லாம் தடைப்பட்டுரும். ஏன்னா பிரஜாபதிகள் என்ன எதுக்காக படைக்கிறார் பிரம்மா? அவங்களையெல்லாம் தன்னுடைய தொழிலுக்கு உதவுமாறு. அப்பத்தான் நம்ம ஜீவாத்மாக்கள் வந்து வெளி வருவாங்க. அந்த ஆத்மாவானது பகவானோட உடம்புல அவ்வியக்த நிலையில தோன்றாத நிலையில இருக்கும். அப்ப பகவான் அவங்களை ரிலீஸ் பண்ணணும். யார் மூலமா? இந்த பிரஜாபதிகள் மூலமா. பிரஜாபதிகள் வந்து அவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அவங்க. அப்ப அதற்கான உதவுவதற்காக தான் நாம் எல்லாருமே ஆண் பெண் அப்படிங்கிற கவர்ச்சி வருது. அதன் மூலமா நாம மக்களை பெற்றெடுக்கிறோம். ஆனா அந்த மக்கள் எப்படி இருக்கணும்? 10 முட்டாள்களை பெற்றுக்கொள்வதற்கு பதுவா 2 புத்திசாலிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? நாம பக்தர்களா இருக்கணும். அப்ப எப்பவுமே உடல் இருக்குது அப்படிங்கறக்காக, எப்பவும் உடலுறவு கொள்ளுவதற்காக அல்ல திருமண வாழ்க்கை. சட்டம் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால என் உடலை எப்படி வேணா யூஸ் பண்ணுவேங்கிறது கிடையாது. அதனாலதான் ஆண்கள் வந்து அந்த விந்துக்களை வந்து கீழ் நோக்கி செலுத்தாமல் தவசிகள் என்ன பண்றாங்க? பிரம்மச்சாரிகள் மேல் நோக்கி செலுத்தி அவங்க வந்து தங்கள் சக்தியை அதிகரித்துக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் அந்த விந்த வேஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து உடலும் சரி, அவங்களோட ஆத்ம ஞானமும் சரி ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். அப்போ உடல் என்பது நல்ல ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே யூஸ் பண்ண வேணும். அப்படி இல்லைன்னா அவங்க உடலுறவு கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உடலுறவு கொள்ளும் போது வீணான அசுர குணத்தில் உள்ள மக்களை பெற வேண்டி வரும். உடல் தான் மனுஷ ரூபத்துல இருக்கும், ஆனா புத்தி ஃபுல்லா அசுர சுபாவத்துல இருக்கும். நிறைய பேர் வந்து அப்படி சமூகத்தில் தேவைப்படாத மக்களை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அவங்களும் கஷ்டப்படுறாங்க, சமுதாயம் கஷ்டப்படுது. ஏன்னா உடல் மட்டும்தான் மனுஷ ரூபத்துல இருக்கும், ஆனா உணர்வு வந்து நாயை போலவும் பன்றியை போலவும் கழுதையை போலவும் பல விதத்துல அவங்களுக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா உடல் பெற்ற எல்லா பறவைகளும் இருக்கு, விலங்குகளும் இருக்கு. ஆனா அந்த பறவைகள் ஏதோ ஒரு சீசன்ல தான் இணையுமாமா. அது போல மிருகங்கள் கூட, நாய்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில மாசங்கள்ல தான் அது இணையறக்கூடிய அந்த பருவநிலை. அப்படி ஒவ்வொரு மிருகங்கள் கூட அதை கடைபிடிக்குது. ஆனா மனிதன் வந்து எப்பவுமே அவன் வந்து உடலுறவு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான மூர்க்கத்தனமான மடையர்களா இருக்கிறாங்க. சோ அப்படி சொல்லல. நம்மளுக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷ. அந்த காம அப்படின்னா சட்டத்திற்கு உட்பட்டு நான் கல்யாணமே பண்ணிட்டாலும் அதுலயே ஒரு முறை இருக்கின்றது
அப்பதான் நன்மக்களை பெற்றெடுக்க முடியும். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அதுவும் வந்து கர்ப்பதான சமஸ்காரம் போன்ற முறைகளை நாம மேற்கொண்டு குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா அது பக்தனா வளரும். இல்லைன்னா அது ஒரு பாவியா நம்மளையும் சேர்ந்து சீரழிக்கும். அடுத்தது பதம் 42. சாவித்ரம் பிரஜாபத்யம் ச பிராக்மம் சாத புருஹத்ததா வர்த்தா சஞ்சய சாலின சிலோஞ்ச இதி வை ஹிருஹே. நான் படிக்கிறேங்க மாதாஜி. மாதாஜி. ஓம் நமோ பகவதே அடுத்தது வாசுதேவாய. படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். இதன் பின்னர் இரு பிறப்பாளருக்கான உபநய விழா துவக்கப்பெற்றது. இதனுடைய நோக்கம் வேதங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு அவ்விதிகளை பின்பற்றுவது, பாலுறவு வாழ்க்கையினை முற்றிலும் தவிர்ப்பது, வேதங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை தொழில் புரிவது, இல்லற வாழ்க்கைக்குரிய தொழில் தர்மங்களை செய்வது, பூமியில் சிதறி கிடக்கும் தானியங்களை கொண்டு யாருடைய உதவியுமின்றி வாழ்வது போன்றவை ஆகும். பொருளுரை. பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழும் மாணவர்களுக்கு மனித வாழ்வின் முக்கியத்துவம் பற்றி அனைத்து அறிவுகளும் அளிக்கப்படுகின்றன. இவ்வாறு மாணவர்களுக்கு இல்லற இடைஞ்சல்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கான ஊக்கத்தினை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விரதத்தினை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களுக்கே மனையுடன் இல்லற வாழ்க்கை வாழும் அனுமதி அளிக்கப்படுகிறது. மாறாக பிற மாணவர்கள் நித்திய பிரம்மச்சாரிகளாக இருந்து பாலுறவு வாழ்க்கையினை வாழ்க்கை முழுவதும் தவிர்த்து வாழும்படி பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். இவை அனைத்தும் அம்மாணவன் பயிற்சி பெறும் தன்மையினை சார்ந்தே இருக்கிறது. இவ்வாறு பிரம்மச்சாரியாக வாழ தீவிர உறுதி மேற்கொண்டிருந்த ஒருவரை ஆன்மீக குருவாக சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. அவர்தான் ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜா ஆவார். இம்மகாத்மாவினை போன்றவரே நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இங்க வந்து இரு பிறப்பாளர்களுக்கான உபநய விழா. இப்போ இரு பிறப்பாளர்கள்னா என்ன? முதல் பிறப்பு வந்து நம்மளுக்கு தாய் தந்தையரால் கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவது பிறப்பு ஆன்மீக குருவால் கொடுக்கப்படுகின்றது. தாய் தந்தையரால் கொடுக்கப்படும் பிறப்பு அப்படிங்கிறது உடல் பேஸ்ல. அப்ப அவங்க நம்மளுக்கு உடலை தர்றாங்க, ஓரளவு ஞானத்தை அவங்க சொல்லி தரலாம். அதாவது சாதாரண தர்மங்களை சொல்லி தருவாங்க. நீ வந்து அன்னதானம் பண்ணலாம், நீ வந்து ஒருத்தருக்கு கல்வி அறிவு தரலாம். இப்படி ஒரு சாதாரண தர்மங்களை தர்றதுனால நம்ம வாழ்க்கையும் பூர்த்தி அடையாது. நம்ம அறிவு வித்யா அப்படிங்கிற அறிவு பூர்த்தி அடையாது, அது ஞானத்தை தராது. அப்போ இங்க வந்து இரண்டாவது பிறப்பான எப்போ நம்மளுக்கு ஒரு குரு கிடைக்கிறாரோ, ஒரு தூய பக்தர் கிடைக்கிறாரோ, அவர் மூலமா ஒரு குருவை நாம அடையும் போது அந்த குரு வந்து நம்மளுக்கு இரண்டாவது பிறப்பை தர்றாரு. அந்த இரண்டாவது பிறப்புல தான் நம்மளுக்கு பூணூல் போடப்படுது. அவர் வந்து நம்மளுக்கு அந்த ஞானத்தை, கல்வி அறிவு, உண்மையான வேத கல்வியை பற்றிய அறிவை நம்மளுக்கு தருகிறார். அதன் மூலமாக இரண்டாவது பிறப்பு. அப்போ இந்த இரண்டாவது பிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உபநய விழா. அப்ப இதுல வந்து 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் இருக்கு. அதெல்லாம் இல்லற வாழ்க்கைக்குரிய தர்மம். அப்ப அந்த 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் அப்பெல்லாம் முறையா செய்யப்பட்டு வந்தது. கர்ப்பதான சமஸ்காரம், சீமந்த நயனா, நாமகரணா, அன்னப்பிரச்சன்னா, வித்யாரம்பா, உபநயனா, விவாக சமஸ்காரா, அந்திம கிரியா, கர்ணவேதா, சூடகர்ணா அப்படின்னு சொல்லி நிறைய சடங்குகள், இந்த மாதிரி 10 விதமான சடங்குகள் நடத்தப்பட்டு நம்ம வந்து தூய்மை அடையணும். ஆனா இப்பெல்லாம் அது எதுவுமே கிடையாது. அதனாலதான் நாம பிறக்கும் போதே வந்து சூத்திரரா பிறக்கிறோம். கலிகாலத்துல இருந்து எல்லாமே சூத்திரர்களா சொல்லப்படுறாங்க. இப்ப வேதங்களின் கட்டளைக்கேற்ப வாழ்க்கையில் தொழில் புரிவது, இல்லற வாழ்க்கையில் தொழில் தர்மங்களை செய்வது, பூமியில் சிதறி கிடக்கும் தானியங்களை கொண்டு யாருடைய உதவியின்றி வாழ்வது. இப்ப பிரம்மச்சரிகள் என்ன பண்ணுவாங்க, துறவிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தொழில் பண்ண மாட்டாங்க. போய் தொழிலெல்லாம் பண்ணி அதுக்கு காசுன்னு காசுக்கு பின்னாடி ஓடி தங்களோட வாழ்க்கையை வந்து நாரடிச்சிட மாட்டாங்க. அப்ப வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையை எதற்குரியது? அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட்டு
திரும்பவும் இந்த 9 வாயில் கொண்ட குடிலையில் இருந்து இந்த ஆத்மாவை விடுவிப்பதே மனித வாழ்வின் உயர்ந்த நோக்கம். அதுதான் எல்லாருக்கும் உயர்ந்த குறிக்கோளா இருக்கணும். ஆனா அதை மறந்துட்டு உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, பாதுகாத்து கொள்ளுவது அப்படின்னு மிருகங்களை போல வாழக்கூடாது. அப்ப நம்மளுக்கு மனித வாழ்க்கையே அடுத்த பிறவில கிடைக்காம கூட போகலாம். ஏன்னா நீ மனிதனுக்குரிய கடமையை நீ செய்யல. முக்கியமான கடமை என்ன? உன்னோட ஆத்மாவே உன்னோட உடல்ல இருந்து நீ விடுவிச்சுக்க முடியல அப்படின்னா உனக்கு எதுக்கு மனித வடிவம்? அதனால உனக்கு அடுத்தது நாயோ எதுல இஷ்டமோ, தமோ குணத்திலேயே ரஜோ குணத்திலேயோ எப்படி செயல்பட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த உடல் அடுத்த பிறவில கிடைச்சிரும். அப்ப பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழும் மாணவர்களுக்கு மனித வாழ்வின் முக்கியத்துவம் பற்றிய அனைத்து அறிவுரைகளும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி மாணவர்கள் இல்லற இடைஞ்சலிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஊக்கத்தினை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை அப்ப வடிவடிக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் நாலந்தா பல்கலைக்கழகம், அஜந்தா பல்கலைக்கழகம் இதெல்லாமே நம்மளுக்கு வேத கல்வியை போதித்தது. அதுதான் நம்மளுக்கு உயர்ந்த நிலை, வேதங்களோட கல்விதான். ஆனா இப்ப இருக்கிற கல்வி நம்மளுக்கு எதுக்கும் உதவாதது. ஆனா வேற வழி இல்லை. நாம உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஏன்னா நம்மளுக்கு வேத கல்விகள் அந்த சிஸ்டம் இப்ப கிடையாது. அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் இப்ப கிடையாது. இப்ப இந்த விரதத்தினை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களுக்கே மனையுடன் இல்வாழ்க்கை அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாமெல்லாம் இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அப்ப எல்லாருமே பிரம்மச்சாரிகள் ஆக முடியாது. ஏன்னா எல்லாரும் அந்த பக்குவ நிலையில கிடையாது. அப்ப பிரம்மச்சாரிகள் ஆயிட்டு ஒரு பெண் மேல விருப்பப்படுறதை விட அந்த உணர்வை ஒரு சட்டப்பிரகாரம் வெளிப்படுத்தி நீங்க ஒரு எல்லைக்குட்பட்டு இன்பத்துடன் அதை தர்ம அர்த்த காம, அந்த காம அப்படிங்கிற ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு வேதங்களும் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. அப்ப பகவானே சொல்றாரு, சட்டத்திற்குட்பட்ட காமமும் நான் தான் அப்படின்னு. சோ ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளுவ பகவானுக்கு சேவை செல்வதற்காக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள ஒருவன் உடல் உறவு கொள்ளலாம். ஆனா நாய்களையும் பன்றிகளையும் போல உடல் உறவு கொள்ளக்கூடாது, எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம. அப்ப அந்த மாணவன் பயிற்சி பெறும் தன்மையினை சார்ந்துதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். ஒருவரை ஆன்மீக குருவாக சந்திக்கும் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதோ, பிரம்மாண்ட பிரமித கோணே குரு பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாத பாய பக்திலஜா பீஜ. அப்ப யாருக்கெல்லாம் அந்த குருவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்தான் ஸ்ரீ விஷ்ணு பாத, அவரை விஷ்ணுவின் பாத கமலத்தை அடைய முடியும். அப்படித்தான் ஸ்ரீ பிரபுபாதர் அவருடைய குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமிய பாக்குறார். அந்த மகாத்மாவினை போன்றோரே நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகின்றனர். ஏன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறது வாழ்நாள் ஃபுல்லா விரதத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளுவது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு.